ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்பை கண்டு பயம், சீன அதிபரை கண்டு பயம், பாகிஸ்தானை கண்டு பயம், ட்ரம்பை கண்டு பயம். பயந்துதான் அஞ்சி நடுங்கி நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டு வந்தார். ஆக ட்ரம்பை கண்டு பயம், பாகிஸ்தானை கண்டு பயம், சீனாவை கண்டு பயம், கடைசியா இப்போ கோபிநாத்தை கண்டு பயம். நமது பாரத பிரதமருக்கு போற போக்க பார்த்தா இவர் தன்னை பார்த்து தன் நிழலை பார்த்தே பயந்து கொண்டு ரூமை விட்டு வெளியே வராம இருக்க போறார். இதுதான் நடக்க போகிறது. இந்த டிவி ஷோவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படுவதின் காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். இந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்படல, பேச்சாலும் எழுத்தாலும் கட்டுரைகளாலும் உருவாக்கப்படல. இது பிறந்ததே டிவியில தானே பிறந்தது. இந்த பாரதிய ஜனதா கட்சி 1987 ஆண்டுகளில் நினைக்கிறேன், 1986 87 காலகட்டங்களில், 86 காலகட்டங்களில் ராமானந்த சாகர்னு ஒருத்தர் ராமாயணத்தை ஷூட் பண்ணார், டெலிஃபில்மா ஷூட் பண்ணார். அந்த டெலிஃபில்மை தூர்தர்ஷனில் போட்டார். தூர்தர்ஷனில் போட்டால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நினைக்கிறேன் இந்த ராமாயணத்தை பார்ப்பதற்கு, அந்த எபிசோட் ஒளிபரப்பாகும் போதெல்லாம் ராமாயணத்தை பார்ப்பதற்காக வடநாடு முழுவதும் எந்த கடையும் இருக்காது, கடையில் இருந்தாலும் டிவி தான் ஓடும். அப்படியே வீடு வாசல்கள் முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த டிவி தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பைத்தியமாகி இந்த ராமானந்த சாகர் எடுத்த அந்த ராமாயணம் தொடர் மிகப்பெரிய வெற்றியடைந்து இந்த வட இந்தியர்கள் பூரா இந்த வட இந்தியர்கள் அவ்வளவு பேருமே, அத்தனை ஜனத்தொகையும் இந்த டிவி தொடருக்கு அடிமையாகி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி விறுவிறுன்னு வேகமாக வளர ஆரம்பித்தது. பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணா, அந்த ராமானந்த சாகருடைய ராமாயணத்தில் நடித்த சீதை வேடம் போட்ட தீபிகா குமாரிக்கு எம்பி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுத்தேன். அவளும் போட்டியிட்டு ஜெயிச்சு அதன் பிறகு ராம்பூல் சந்த் தோப்பிவாலாங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ராமாயணத்தில் ராமன் வேஷம் போட்டவனுக்கும் சீட்டு கொடுத்தான், எம்பி சீட்டு கொடுத்தான். ராவணன் வேஷம் போட்டவனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தான். இப்படியெல்லாம் டிவி நடிகர்களை வைத்து, டிவி கதாபாத்திரங்களை வைத்து வளர்ந்த கட்சி தாயா இந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்புறம் டிவி ஷோவை பார்த்து பயப்படுவானா இல்லையா? எங்க இவனுக்கு பேசிக்கே டிவி தானே, பார்த்தல் தானே. கட்டுக்கதைகள், புராண கதைகள், நம்பிடற்கரிய புராண கதைகள், கட்டுக்கதைகள், பொய் பித்தலாட்டங்கள், இவற்றுக்கெல்லாம் யாரு ஆதாரமாக இருப்பது? டிவி தானே. இந்த டிவி வந்து தாண்டா இந்த நாடு நாசமா போச்சு அப்படிம்பாங்க. எந்த விவசாயமும் நடக்கல, எந்த நேரமும் பொம்பளைய டிவியை பார்த்துக்கிட்டே இருக்காங்கப்பா. வீட்டில் ஒரு வேலையும் நடக்கல, விவசாயம் பாழாகி போச்சு சொல்றானா இல்லையா எல்லா இடத்துலையும். அப்படி இந்த டிவி பெட்டியை ஆதாரமாக கொண்டு வளர்ந்த கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே கோபிநாத் நடத்திய இந்த நீயா நானா, ஒரு மணி நேரம் நடக்கிற ஒரு நீயா நானாவை பார்த்து ஒரு இந்தியாவே ஆளுகின்ற கட்சி மிரளுதுன்னா அப்போ எவ்வளவு பயம் இருக்கு. இவன்லாம் தைரியசாலி கிடையாது. இவங்க சீனாவை போய் சண்டை போட்டு இடங்களை மீட்க போறாருன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மேஜர் மதன் ஒருத்தன், அவன் ஒரு பயந்தாங்குழி. அவன் முகத்தை பார்த்தாவே தெரியும், அவன் ஒரு பயந்தாங்குழி. கதை கப்சா, இதுதான் இவங்களுடைய பேசிக், இந்த கட்சியினுடைய பேசிக். ஆகவே பார்த்தலை அடிப்படையாக வைத்து வந்த ராமாயணத்தை காட்டி கட்சியை வளர்த்தார்கள். அதனால் அவங்க எச்சரிக்கையாகவே இருக்காங்க. எங்கேயாவது டிவியில் தங்களை எதிர்த்து, டிவி என்ற மீடியத்தில் தங்களை எதிர்த்து, தங்களை கேலி செய்து, தங்களால் பதிலளிக்க முடியாத ஏதாவது ஒரு தொடர் வந்தால் அது தங்களுக்கு ஆப்படித்து விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். டிவி ஆப்படிக்காது, டிவியை பார்த்து ஆப்படிக்காது. டிவியில் வந்த உங்களை செல்போன் வச்சிருக்கவன் பூரா ஆண்ட்ராய்டு செல்போனை வச்சு தான் உங்களுக்கு ஆப் அடிக்க போகிறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதை முடிய போவது எங்கேன்னா அந்த செல்போனில். ஒவ்வொருவரும் வைத்திருக்கிற ஆண்ட்ராய்டு செல்போனில் நீங்கள் பண்ணின பித்தலாட்டம் பொய்யாக புனையப்பட்ட வேடதாரிகள்.
தங்களை வீரர்கள் மகா சூரர்கள் என்று காட்டிக் கொண்டிருப்பவர்கள் டிவி பெட்டி மூலமாக, தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிரோட்டமாக இருக்கின்ற இந்த கட்சிக்கு முடிவும் அந்த தொலைக்காட்சியில்தான் அமையப் போகிறது. அந்த தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற செல்போன் மூலமாகத்தான் உங்களுக்கும் முடிவு ஏற்பட போகிறது. அதனால் தான் இவங்க இந்த காட்சிப்படுத்துதல் என்ற இந்த விஷயத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த தொடர், இந்த கோபிநாத்துடைய இந்த தொடர் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் காட்டப்பட்டால் நம்ம கதை என்ன ஆகும்? இதுதான் இவங்க பயப்படுறாங்க. ஒவ்வொரு தொடரையும் இவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் நம்மளை தோலை உரிக்கிற விஷயத்தை எல்லாம், உப்பை தடவி தோலை உரிக்கிற விஷயத்தை எல்லாம் மொழி மாற்றம் செய்து இந்தியா முழுவதும் அனுப்பினார். நமக்கு நம்முடைய நிலை என்ன என்று பயப்படுகிறார்கள். ஆகவே ராமாயணம் என்ற டிவி தொடரின் மூலமாக வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு டிவி தொடரின் மூலமாக, டிவி காட்சிகளின் மூலமாக நம்முடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று பயப்படுவதில்லை, ஆச்சரியமில்லை. ஆக எதை கண்டாலும் பயம். தெனாலியில நடிப்பார் பாருங்க கமலஹாசன், அதை கண்டு பயம், இதை கண்டு பயம், அவனை கண்டு பயம், இவனை கண்டு பயம், தொட்டால் பயம், ஓடினால் பயம்னு சொல்லி, அதே மாதிரி மோடிஜி அவர்களுக்கு இப்பொழுது கோபிநாத்தை கண்டு பயம். இது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். கோபிநாத்துக்கு ஒன்றும் பயம் கிடையாது. கோபிநாத் பயப்பட மாட்டார், எதை பார்த்தும் பயப்படுகிறவர் அல்ல. ஆகவே இது தமிழர்களுக்கு முடக்கியது, தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.